நடிகை கூட விஜயகாந்துக்கு நடக்க இருந்த கல்யாணம் உள்ள புகுந்து தடுத்து நிறுத்தின நண்பர். விஜயகாந்த் 2023வது வருஷம் உடல்நலக் குறைவால உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு நிறைய பேரை சோகத்துல அழுத்துச்சு. அவர் மறைவை தொடர்ந்து அவரோட மகன் சண்முக பாண்டியன் திரைத்துறையில தன்னோட அப்பா மாதிரியே வளரணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட ஆசையா இருக்கு. இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளர் டி. சிவா கொடுத்த பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் 100 படங்களுக்கும் மேல நடிச்சு தனக்குன்னு தனி இடத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களுக்கு எல்லாமே அசால்ட்டா டஃப் கொடுத்தது மட்டும் இல்லாம கிராமங்கள்ல அவங்கள விடவும் அதிக ரசிகர்களை வச்சிருந்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. நடிகரா மட்டும் இல்லாம நடிகர் சங்க தலைவராவும் பொறுப்பு வகிச்சு பல சிக்கல்களை தீர்த்து வச்ச அவரு அரசியல்ல மட்டும் சறுக்கிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தேர்தல்ல தனக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நிரூபிச்சாரு. இதன் காரணமா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் விஜயகாந்த தன்னோட சேர்த்துக்க முட்டி மோதிச்சு. அந்த போட்டியில அதிமுக ஜெயிச்சது. ஆனா ஜெயலலிதாவை கேப்டன் பகச்சுக்கிட்டது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுத ஆரம்பிச்சிருச்சு. அவர் கூட இருந்த எம்எல்ஏக்கள் அவரை விட்டு விலக கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு உடல் நலமும் சரியில்லாம போக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்று திரும்பி வீட்டுல வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. ஆனா திடீர்னு அவருக்கு மறுபடியும் உடல்நலம் சரியில்லாம போக 2023வது வருஷம் உயிரிழந்துட்டாரு. அவர் உயிரிழந்ததை நினைச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்ணீர் சிந்துச்சு. இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளர் டி. சிவா விஜயகாந்த் பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் கொடுத்த பேட்டியில விஜயகாந்துக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய ஆட்கள் எல்லாமே அவங்களோட பொண்ணை கட்டி கொடுக்க தயாரா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ன வேணாலும் செய்ய ரெடி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நடிகை கூட அவருக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஆனா விஜயகாந்தோட நெருங்கின நண்பரான ராவுத்தர் அந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தன்னோட நண்பர் ராவுத்தர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு உன்னை விட யாரும் நல்லது யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நடிகை யார் அப்படின்னு டி. சிவா சொல்லவே இல்லை. அதே சமயம் 80கள்ல விஜயகாந்தும் ராதிகாவும் தான் காதலிச்சாங்க, அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க இருந்துச்சு அப்படின்னு மூத்த சினிமா பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க.